நீங்கள் வந்து குரானை பிலீவ் பண்றீங்க. இப்போ இந்த குரான்ல கூறப்பட்ட சில விஷயங்கள் அறிவியலுக்கும் ஒத்து போகுது அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை சொல்லுவீங்க? குரான்ல நிறைய வேர்சஸ் இருக்கு. குரான் வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா the words of God, கடவுளுடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு அது வசனங்களா இருக்கும். புத்தகம்னு எடுத்த வசனங்கள் இருக்கும்ல, அந்த வசனங்களுக்கு அரபியில ஒரு பேர் இருக்கு. என்ன அப்படின்னா ஆயா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆயத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆயத்னா என்ன அப்படின்னா சயின்ஸ், அடையாளங்கள்னு அர்த்தம். SIGN சயின்ஸ். ஸோ அந்த அடையாளங்கள். இன்னொரு பேர் வந்து மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு வசனமே ஒரு அடையாளம், ஒரு அதிசயம். எதற்கான அடையாளம் அப்படின்னா கடவுள் இருக்காரு அப்படின்றதுக்கான அடையாளம். எதற்கான அதிசயம்னா இது மனிதனால சொல்லப்பட முடியாத வார்த்தைகள் அப்படின்றதுக்கான அதிசயம். ஸோ அப்போ குரான்னு பார்த்தா ஃபுல் குரானுமே அதிசயமா தான் இருக்கும், ஃபுல் குரானுமே உங்களுக்கு அடையாளமா தான் இருக்கும். அதுல குறிப்பா சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அட்வான்ஸ் சயின்ஸை பேசணும். நம்ம பழைய சயின்ஸ் கூட கிடையாது, ரொம்ப அட்வான்ஸ்டு சயின்ஸை பத்தி பேசணும். இப்போ ஒரு மனுஷன் வந்து பிசிசிஸ்ட் இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து கெமிஸ்ட் பத்தி நாலேஜ் இருக்காது, டீப் நாலேஜ் இருக்காது. ஜென்ரலா நாலேஜ் இருக்கும், டீப் நாலேஜ் இருக்காது. PhD லெவல் பண்ணவங்களுக்கும் ஒரு பிசிசிஸ்டுக்கும் கண்டிப்பா டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆர்ட்ஸை பத்தி நிறைய தெரியாது. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒரே மனுஷனால கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த குரான் என்ன சொல்றாங்க, முகமதுடைய வார்த்தைகள்னு ஏத்திஸ்ட் சொல்றது ஓகே. அப்படி சொன்னாங்க அப்படின்னா, அப்படி முகமதுடைய வார்த்தைகளா இருந்ததுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வார்த்தைகளா இருந்தது அப்படின்னா ஒரு மனுஷனே எல்லா டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசியிருக்க முடியாது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டை பத்தி பேசலாம். 5 விஷயங்கள்: பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எம்பிரியாலஜி, ஜியாலஜி அண்ட் நம்மளுடைய ஹிஸ்ட்ரி. இதெல்லாம் பேசுவோம். பிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரியாதுன்னு சொன்னோமா, பிசிக்ஸ்ல பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது? 1930களில். அப்போதான் வந்து பிக் பேங் தியரியை பிசிசிஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா இந்த பூமி, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இருந்தது கிடையாது. சம் பிக் பேங் ஒரு பெரிய வெடிப்பு உருவாகி எல்லா கோள்களும் உருவானது அப்படின்னு குரான்ல இந்த வசனம் இருக்கு. 21வது அத்தியாயம் 30வது வசனத்துல என்ன சொல்றான் அப்படின்னா, வானம் பூமி இரவு பகல் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது, அதை அல்லாஹ் தான் பிரிச்சான் அப்படின்றத நீங்க பார்க்கவில்லையா அப்படின்ற கொஸ்டின் வருது. ஸோ வானம் பூமி எல்லாமே ஒன்னாதான் இருந்தது, அதை செப்பரேட் பண்ணி பிரிச்சு எடுத்த அதுக்கப்புறமா தான் பிரிச்சு எடுக்கப்பட்டது பிறகுதான் இந்த உலகம் வந்தது அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அந்த பிக் பேங் தியரி வந்து இப்போ 1930களில் கண்டுபிடிச்சது. எப்படி 1455 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனால சொல்ல முடியும்? யார் சும்மா ஒரு பேச்சு வாக்கில் இதெல்லாம் சொல்லிட முடியாதுல்ல. ஸோ ஃபிசிக்ஸ் வந்து இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் சயின்ஸுக்கும் குரானுக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கு அப்படின்றதுக்கான அடையாளம் இது. கெமிஸ்ட்ரி பார்த்தோம்னா மினரல்ஸ் தெரியும் நமக்கு, தனிமங்கள் அதெல்லாம் வரும், உலோகம், தனிமம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ 1923 சம்திங் 23 to 25 என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இரும்பு தனிமத்தை நம்மளால உருவாக்கவே முடியாது. ஒரு இரும்பு ஃபெரஸ் அப்படின்ற ஒரு அயன் உருவாகணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ஏற்புடைய கொள்நிலை எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா 100 மில்லியன் டிகிரிஸை விட அதிகமா இருக்கணும் ஒரு இரும்பு தனிமத்தை உருவாக்குறதுக்கு. அப்போ என்ன சயின்டிஸ்ட்லாம் ஃபைண்ட் பண்றாங்க அப்படின்னா, இது எங்கோ ஸ்பேஸ்ல இருந்து வந்திருக்கு, ஸ்பேஸ்ல இருந்து இந்த உலகத்துக்கு இரும்பு வந்திருக்கு அப்படின்னு. ஸோ குரான்ல அந்த வசனம் இருக்கு. 57வது அத்தியாயம் 25வது வசனம். ஹதீத் அப்படின்னே இந்த அத்தியாயத்துக்கு பேர், இரும்பு அப்படின்னே. இரும்பு தான் அப்படின்ற டாபிக்லேயே அந்த அத்தியாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இரும்பை நாம் இறக்கினோம் அப்படின்னு வரும். இரும்பை நாம் இறக்கினோம், அதாவது வேற எங்கேயோ இருந்து வந்து பூமிக்கு இறக்கினோம், அதுல உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கு அப்படின்ற வார்த்தை வரும். ஸோ இரும்பு அப்படின்றது இங்க உருவானது இல்லை, வேற எங்க இருந்தோ வந்தது அப்படின்றத 1455 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? ஸோ பிசிக்ஸோடைய இன்டெப்தா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியோட இன்டெப்தா இருக்கட்டும். தென் பயாலஜிக்கு மூவ் பண்ணலாம். பயாலஜின்னு வரும்போது எம்பிரியாலஜி. பயாலஜியில் நிறைய விஷயங்கள் நம்மளே பேச முடியும். உடல் உறுப்புகளை பற்றி பேசலாம், மனிதனுக்குள்ள உறவுகளை பற்றி ஈஸியாக பேசிடலாம். எம்பிரியாலஜியை பற்றி ஈஸியாக பேச முடியாது. கரு எப்படி உருவாகுது, ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாத விஷயம். ஒரு தாயோடைய கருவுக்குள்ள உருவானது. இந்த எம்பிரியாலஜியோட ஹிஸ்டரியே எப்போ இருந்து உருவாகுது அப்படின்னா 1959 தான் எம்பிரியாலஜி டெவலப் ஆகுது. முன்னாடியே வந்து கரு எப்படி உருவாகுது அப்படின்றத டிசெக்ட் பண்ணி கத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேனிங் சிஸ்டம்ல வரும்போது எப்படி வந்து கரு உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. ஆனா 1455 வருஷத்துக்கு முன்னாடி குரான்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னது? 23வது அத்தியாயம் 12ல இருந்து 17 வரை ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து எப்படி கரு உருவாகுது அப்படின்றத வந்து அல்லாஹ் சொல்றோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு இரத்த கட்டியோட நிலைமையில அட்டைப்பூச்சி போன்ற இரத்த கட்டி. அட்டைப்பூச்சி எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியல, அது மாதிரி ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி இவ்வளோ இன்டீட்டெயில்டா எப்படி சொல்ல முடியும்? ஒரு கருல ஊம்புல அதோடைய ஃபர்டிலைஸ்டான ஒரு ஓவம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற சயின்ஸ்ல நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ அந்த நிலைமையில ஃபர்ஸ்ட் உருவாகுது.
அது எப்படி உருவாகுது அப்படின்னா நுத்துஃபா அப்படின்ற வேர்டை சொல்லியிருப்பாங்களாம். நுத்துஃபா அப்படின்னா என்னதுன்னா 2 திரவங்கள் சேர்க்கிறது. ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் இருக்கக்கூடிய திரவங்களை 2 திரவத்தை நம்ம சேர்த்தோம்னா நுத்துஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த நுத்துஃபால இருந்து இது உருவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நுத்துஃபா அப்படின்றது எதுனா மேலோடைய ஸ்பெர்ம்ஸும் ஃபீமேலோட ஓவமும் மிக்ஸ் ஆகி இது வந்து உண்டாகுது அப்படின்ற விஷயங்கள். ஸோ ரத்த கட்டி நிலைமைக்கு வந்துடுது. அதற்கப்புறமா அதற்குடைய சதைகள் கொடுக்கப்படுது. உருவான அந்த ரத்த கட்டியோடைய நிலை சதைகள் தான் ஃபர்ஸ்ட் வரும், அதாவது உறுப்புகள் உருவாகுது அப்படின்னு. இன்னைக்கு சயின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னாலும் எலும்புகள் உருவாகல, எதுவுமே உருவாகல. ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடியது ஆர்கன்ஸ் தான். அது ஆர்கன்ஸ். ஹார்ட் தான் ஃபர்ஸ்ட் ஃபுல்லா கம்ப்ளீட் டெவலப் ஆகும். ஹார்ட் பீட் தான் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் அண்ட் அடுத்தடுத்த எலும்புகளும் தசைகளும் உருவாகும். அதுக்கு அடுத்த நிலையில தான் அடுத்து சொல்றோம், அதற்கு எலும்புகளை நாம் அமர்த்தினோம், அதற்கப்புறம் அது மேல தசைகளை அனுப்பணும், அது கடைசியில வந்து ஒரு மனித உருவமா உருவாச்சு அப்படின்னு. ஸோ இந்த எம்ப்ரியாலஜியோட அந்த ஸ்டேஜஸை பார்க்கும்போது இந்த எம்ப்ரியாலஜியோட சயின்டிஸ்ட் அதை டெவலப் பண்றவங்களே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதை ஒரு மனுஷனால சொல்ல முடியாது. இது 1450 வருஷத்துக்கு முன்னாடி மேபி அவருக்கு அவ்வளோ அறிவு இருந்திருக்கலாம், அவர் வந்து ஏதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்கள் சூப்பர் நேச்சுரல் பவர் இல்லைங்க, காடோட வார்த்தை அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து ஜியாலஜி. இதெல்லாம் வந்து சயின்ஸ் பேசுறோம். ஜியாலஜி இதெல்லாம் கூட யோசிச்சு எழுதிருக்கலாம். உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்த எப்படி யோசிச்சு நம்மளா ஒரு கற்பனையில எழுத முடியாது தானே. கடலுக்கு நடுவுல ஒரு தண்ணி இருக்கு. நம்ம தண்ணியோட நேச்சர் தெரியும். ஒரு உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் கலந்தீங்கன்னா என்ன ஆகும்? உப்பாயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா அது உப்பாயிரும். அது ஹை கான்சென்ட்ரேட்டட் உப்புல இருக்கக்கூடிய தண்ணியை நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர்ல கலந்தோம்னா கம்ப்ளீட்டா அது உப்பாயிரும். ஸோ அதை பிரிக்கக்கூடிய நேச்சர் கிடையாது. வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு அந்த நேச்சர் இருக்கு. அந்த H2Oக்கு ஒவ்வொன்றையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல கடலுக்கு நடுவுல ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதி இனிப்பா இருக்கும், இனிப்பான குடிநீரா இருக்கும், கடலுக்கு உள்ள இருக்கும். இன்னொரு பகுதி உப்பா இருக்கும் அப்படின்னு குர்ஆன்ல வசனம் வருது. அந்த கடல் எங்க இருக்குன்னா பெனிசுலால டூலம் அப்படின்ற இடத்துல இருக்கு. ஒரு மெக்சிகோல இருந்து 15 கிலோமீட்டர் தாண்டி கடலுக்குள்ள போகும்போது 150 அடி ஆழத்துக்கு கீழே, கடலுடைய 150 அடி ஆழத்துக்கு கீழே ஒரு ரிவர் ஓடுதான், நல்ல தண்ணியில இருக்கக்கூடிய ரிவர். அதை அந்த குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி அதை பிரிக்கக்கூடிய ஒரு திரையை நாம் அமைச்சிருக்கோம் அப்படின்னு. நல்ல தண்ணியாவே இருக்கும், நீங்க குடிக்கிற மாதிரியே இருக்கும், உப்பு தண்ணி இருக்கும், அது ஒன்றோடு ஒன்று கலக்காது அப்படின்னு குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். 25வது அத்தியாயம் 53வது வசனத்துல. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இன்னமும் வந்து இது வந்து யாராவது கற்பனை பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய அடையாளங்கள் இருக்கு. குர்ஆன் முழுக்க இந்த மாதிரி அடையாளங்கள் இருக்கு.